கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் பானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். இன்னும் சில நாட்கள் தான், ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். பண்டிகை காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்களும் உங்களுக்காக ஜெபித்து கொள்கிறோம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அவர் நம்மை உருவாக்குகிற குயவன், வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிற கர்த்தர். உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அற்பமும் குப்பையுமே. மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அற்பமும் குப்பையுமே. சிலுவை சுமந்து உம்மை பின் தொடர உம்வரம் தாருமே. சிலுவை சுமந்து உம்மை பின் தொடர உம்வரம் தாருமே. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. உலகின் ஒளியாய் பிறரை வாழ்விக்கும் தீபங்களாகிடுவோம். உலகின் ஒளியாய் பிறரை வாழ்விக்கும் தீபங்களாகிடுவோம். உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிறவர் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 103 சங்கீதம் 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, உலகத்தில் பிறந்து வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் கொஞ்ச காலம் நம்ம இருப்போம். அவருக்கு சித்தமான நாளில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம். ஏதோ பிறந்தோமா, வாழ்ந்தோம், மரித்தோம், அப்படி இல்லாதபடி இந்த விலையேற பெற்ற இந்த ஆத்மாவின் ஒரு ரட்சிப்புக்காக ஒவ்வொரு பேரும் பாடுகளை பட்டுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆத்மா விலையேற பெற்றதாக இருக்கிறதே, இந்த ஆத்மாவை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் ஒரு விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம், எதையோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லாதபடிக்கு நாம் நம்முடைய ஆத்மாவை குறித்த ஒரு பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் மரித்தால் எங்கே போவேன்?
அந்த ஒரு எண்ணம் வேண்டும். இந்த ஆத்மா அழியாமல், இந்த பிராணன் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஆகையினால அவருடைய கரங்களிலே நம்மை முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நான் முற்றிலுமாய் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஆத்மா விலையேற பெற்றது. இன்று மரித்தால் நான் எங்கே போவேன்? நித்திய நரகத்துக்கா இல்லை நித்திய ஜீவனுக்குள், அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்குள்ள நான் கடந்து போவேனா? அதை நாம் எண்ணி ஒவ்வொரு பேரும், உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மா விலையேற பெற்றது. அதை காத்து கொள்ள வேண்டிய கடமை நமக்குண்டு. ஆனால் அதை ரட்சிக்க வேண்டிய கடமை கர்த்தருடையது. ரட்சிப்பு கிருபையாக அவரிடத்திலிருந்து கிடைக்கிறது. அதை நாம் இழந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கக்கூடிய வல்லமை அவரிடத்திலே உண்டு. எரேமியா 50:34 சொல்லுகிறது, அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அன்பானவர்களே, சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். யாராலையும் ரட்சிக்க முடியாது. நம்முடைய ஆத்மாவுக்கு அவர்தான் பொறுப்பு. ஓசியா 13:14 சொல்லுகிறது, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்கிறவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு பிதா, ஒரு வல்லமையுள்ள தகப்பன், ஒரு வல்லமையுள்ள கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை அழித்தவர், தலையை நசுக்கினவர். எபிரேயர் 2:14-15 சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இன்றைக்கு அன்பானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்கிறது. என்னை யார் ரட்சிக்கக்கூடும்? என்னை யார் விடுதலை பண்ண முடியும்? ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்திலே வாழுகிற எத்தனை கோடி ஆத்துமாக்கள் உண்டு தெரியுமா? அத்தனை பேருக்கும் அந்த மரண பரியந்தம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே வாழுகிற பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தம்முடைய சிலுவையின் மரணத்தை, சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஜீவ காலம் முழுதும் மரண பயத்தில் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாரானாலும், ஒருவேளை உங்கள் ஆத்மாவை குறித்த ஒரு பயம், ஒரு நடுக்கம், நான் இப்படி பாவத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேனே, நான் திடீர்னு இந்த உலகத்தை விட்டு போனால் நான் என்ன செய்வேன், அப்படி ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருப்பீங்கன்னா பயப்பட வேண்டாம். ஜீவகாலம் எல்லாம் அந்த மரண பயத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. அதிலிருந்து விடுவிக்கும்படிக்காகத்தான் அவர்
சிலுவையில் நமக்காக மரித்தார். சிலுவையில் நமக்காக மரித்தார். நம்மை விடுதலை பண்ணும்படிக்கு, நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிற தேவன், வரப்போகிறவர். திடீரென்று எப்போ வேணாலும் வரலாம். வரும்போது நம்ம ஆயத்தமாக இருந்தால் போதும். நம்ம கடமைகளை செய்வோம். படிக்கிற பிள்ளைங்க படிங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் படிங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க வேலையை செய்யுங்க. ஆனால் பயத்தோட நடுக்கத்தோட கர்த்தரை சேவிக்க வேண்டும். பயத்தோட நடுக்கத்தோட கர்த்தரை சேவியுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பானுள்ள கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டே இருப்போம். எதையுமே விட வேண்டாம் படிக்கிற பிள்ளைங்க. ஆனால் ஒரு தெய்வீக பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரை குறித்த சிந்தை இருக்க வேண்டும். அவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே நான் இருக்க வேண்டிய தேவை இல்லை. அவர் அந்த ஜீவகால எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்காகத்தான் அவர் சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்புவித்தார். அவர் பட்ட பாடுகளினாலே, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் சில்லறை பாடுகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம்ல. ஆனால் ஆண்டவர் குமாரனாக இருந்து பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நமக்கும் சில சிட்சைகள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நம்மை ஜெபிக்க வேண்டும். அவர் நம்மை ரட்சிக்கிறவர். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். எவ்வளவு அருமையான வசனம்! அல்லேலூயா! குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அந்த நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. ஆகையினால முழு நம்பிக்கையோடு அவரை சார்ந்து நாம் வாழ்வோம். அவர் வல்லமையுள்ள தேவன். கொலோசியர் 3:3 ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அன்பான இவ்வளோ பெரிய மகிமையில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவன் தான் இயேசு கிறிஸ்து. எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மனித குமாரனாக பிறந்து நம்மை போல சில கஷ்டங்களையும் பாடுகளையும் அவர் அனுபவித்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு
சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த இயேசு. அதை யாரையும் குறித்து சொல்லலை. வானத்து கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துடைய நாமம் இல்லாமல் வேறே ஒரு நாமம் சொல்லப்படவே இல்லை. கர்த்தர் நல்லவர். அவரை நாம் சார்ந்து ஜீவிக்கும்போது அவர் நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யாருமே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பெரியவர். அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நம்முடைய ஆத்மாவை அழிவுக்கு விலைக்கு மீட்டு ரட்சிக்கிற ஒரு கர்த்தர், வல்லமையுள்ள பிதா. அவரையே நம்ம சார்ந்திருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் அந்த சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, 6வது வசனத்தில் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 103:11 பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை யாருக்கு உள்ளத்துலையாவது நான் பாவம் செய்திருக்கிறேனே, பெரிய பாவத்தை செய்திருக்கிறேனே, இந்த இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்து என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு ரட்சிக்கிறவர் என்று கேள்விப்பட்டேனே, என் பாவத்தை மன்னிப்பாரா? என் அக்கிரம சிந்தையை மன்னிப்பாரா? எந்த பாவியானாலும் அவர் நான் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார் ரட்சிப்பார். துரோகம் செய்தா கூட ஒரு பேதுரு கூடவே இருந்தவர் தான். ஆனால் கடைசி நேரத்தில் சத்தியமாக இவனை தெரியவே செய்யாது. 3 தடவை வேலைக்காரிகள்கிட்ட மறுதளிச்சிட்டான். ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார், சேவல் கூவதற்கு முன்பு நீ என்ன 3 நேரம் மறுதளிப்ப அப்படின்னு சொல்லியிருந்தார். இவன் 3 நேரம் மறுதளிக்கியது நேரம் சேவல் கூவுற சத்தம் கேட்டு அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஏற்கனவே சொல்லியிருந்தாரே, நான் 3 நேரம் மறுதளிச்சிட்டனே, இந்த குற்றமில்லாத இரத்தத்தை மன்னிச்சிட்டனே, இந்த தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சிட்டனே, ஏங்கி ஏங்கி அழுகார், உள்ளம் கசந்து உடஞ்சி அழுகார். பாவம் மன்னிக்கப்பட்டது. பாருங்க, கர்த்தருக்காக வாழ்ந்து இவ்வளவு பெரிய பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள ஆண்டவருக்காக நான் என்ன செய்வது? கடைசி வரை ஊழியத்தை செய்து அவரை பயங்கர கஷ்டத்துக்குள்ளாக்கும் போது அவர் சொன்னாராம், என்னை அவரையும் சிலுவையில் அரைஞ்சி கொல்லும்போது என்னை தலைகளாக என்ன அறையுங்க அப்படின்னு சொல்லி தலைகீழாக சிலுவையில் அரைந்து கொன்னாங்கன்ட்டு
அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. அந்த பாவத்தை கூட ஆண்டவர் மன்னிச்சிட்டார். எந்த பாவியானாலும் அவர் தள்ளுகிற தேவன் அல்ல. எப்படியாவது ஒரு ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்திரனுமே, அந்த ஒரு பாரத்தோடு தான் இன்றும் அவர் நம்மை நோக்கி கொண்டு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். அன்பானவளை ஏனோ தானோ என்று வாழ வேண்டாம். நமக்குன்னு ஒரு பரலோக ராஜ்யம் அவர் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரு. பயப்படாதுங்கன்னு சொல்கிறாரு. கலங்காதுங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். எல்லாம் ஆயத்தமான பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறாரு. இவ்வளவு வாக்கு, இவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு ரட்சித்து நித்திய ஜீவனை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால சோதனைகள், சோர்வுகள், கஷ்டப்பாடுகளில் இருந்து அவர் விடுதலை தந்து நம்மை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். உங்கள் வாழ்க்கையையும் குடும்பங்களையும் கூட அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலையை தாருங்க. எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு ரட்சிக்கிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மை நோக்கி பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவில் ஆண்டவரே விடுவீங்க. இயேசுவின் நாமத்தில் விடுவீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவத்தையும் மன்னிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றி கொடுங்க. வியாதிகளை மாற்றி கொடுங்க. கஷ்டங்களை இயேசுவின் நாமத்தில் மாற்றி கொடுங்க. கிருபைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைத்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரியவர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. உடைய மேலான ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.